கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தை நம் ஒவ்வொருவரும் காணும்படியாய் செய்த கிருபைக்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டபோது கொடுத்த ஒரு வேத வசனம் ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி பார்ப்பவர்களே சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை மாத்திரமே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதத்தில் சொல்லுகின்றார். எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை அல்லவா! இன்று நாம் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய் காணப்படுகின்றோமா? உள்ளத்தில் யோசிப்பதையெல்லாம் நாம் செய்து கர்த்தருடைய சமூகத்திலே முறைகேடான காரியங்களை செய்து கொண்டு அவருடைய சமூகத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? அவருடைய ஆலயத்தை தான் நாம் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? ஆலயத்திற்கு சொல்லும் பொழுது கர்த்தரை தேட வேண்டும் என்ற முழு இருதயத்தோடு நாம் கடந்து சென்று பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கின்றோமா? இல்லை என்றால் பேருக்கு ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் விதமாய் நாம் அசுத்தமான காரியங்களே அங்கு செயல்படுத்திவிட்டு கடந்து வருகின்றோமா? பிரியமானவர்களே, இன்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய வருகை அதி சமீபமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. இதை தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். ஆகையால் இனி இந்த காலம் செல்லாதபடியினால் இருக்கின்ற இந்த காலங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற இந்த காலங்களிலே நாம் உணர்ந்து கொண்டு ஒரு உணர்வுள்ளவர்களாய் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாகவும் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாகவும் நாம் இன்று காணப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் நாம் வழி விலகி கர்த்தருடைய யோசனைகளில் மாத்திரம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவமான காரியங்களை நடப்பிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம்? கர்த்தருடைய நற்கிரியைகளை எத்தனை பேருக்கு நாம் வெளிப்படுத்துகின்றோம்? நாம் நல்ல காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாய் அருவருப்பான காரியங்களை நடப்பித்து கொண்டு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்குத்தான் அல்லவா நாம் காரணமாக இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். எத்தனை ஜனங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறதற்கும் அவரை அறிந்து கொள்ளுகிறதற்கும் பிரயாசப்பட்டு இருக்கின்றார்கள். எத்தனை பேர் உங்களை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறார்கள் என்று நம்மை நாமே இன்றைக்கு சோதித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி பாவங்களை துணீகரமாய் செய்து கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சொந்த புருஷர்களுக்கு உண்மையாய் இல்லாதபடிக்கு பாவங்களை நடப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் யாரோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கே மனம் திரும்பி விடுங்கள். ஸ்திரீயே, என் அன்பு சகோதர சகோதரியை, இன்றைக்கே மனம் திரும்பி விடுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்களுடைய ஆத்துமாவே அவர் பிழைக்க பண்ணுவார். இல்லை, நான் இன்னும் துணிகரமாய் பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவருடைய வசனத்திற்கு நான் நடுங்க மாட்டேன், அவரை நோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி துணிகரமாய் பாவங்களை செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, ஆகையால் இன்றைக்கு
உலகத்தில் காணப்படுகின்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி துணிகரமாய் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்களே. ஆனால் இந்த உலகத்தில் அவருடைய வருகையின் போது நாம் காணப்படாதவர்களாய் நின்று விடுவோம் பிரியமானவர்களே. ஆகையால் இன்றைக்கே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த புதிய மாதத்திலே நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவேன். அவருடைய சமூகத்தில் நாள்தோறும் அமர்ந்திருப்பேன். இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி பார்ப்பேன். அவருக்கு பயந்து நடப்பேன். அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்களாய் காணப்படும்படியாய் நீங்கள் பிரயாசப்படுவீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரயாசங்களை உங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவார் பிரியமானவர்களே. ஒருவேளை இன்றைக்கு உண்மையாய் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பாவத்தை உணர்ந்து கொண்டு அது குற்றம் என்பதை நீங்கள் நினைத்து இன்றைக்கு அவைகளை அறிக்கை செய்துவிட்டு கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய சமூகத்தை தேடி வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் இன்றே கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்கள். வேண்டாத பாவம் அசுத்தமான காரியங்களை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.